இன்னும் ஸ்கூல் சேர்க்காததுக்கும் எங்கே போனாலும் கிளம்பிடுறா எங்கள் கூட. எங்களுக்கும் இவன் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா நிலா எங்கேயுமே வரமாட்டா எங்கள் கூட. அவளுக்கு அவங்க ஆயா வீட்டில் இருந்தாலே போதும். அதனால சரி இவன் மட்டும்தான் வருவான் எங்கள் கூட எங்கே போனாலும். அதனால இவன் வரலனாலும் சில நேரம் கம்பல் பண்ணி இவனை கூப்பிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா விட்டு போனால் அவ்வளோதாங்க, சொல்லவே தேவையில்ல. அடித்து பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டு அடங்கவே அடங்காதுங்க. பார்த்துக்கிறவங்களுக்கும் டென்ஷன் ஆகிடும், இதுங்களை பார்த்துக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒன்றாவே ஒரு இடத்துல விடக்கூடாது. விட்டாலே அங்கே போர்க்களம் தான் நடந்துகிட்ருக்கும். அதனாலே யாரையா ஒருத்தவங்கள கையில் பிடிச்சிட்டு ஒருத்தவங்களை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கையில் பிடிச்சிட்டு ஒருத்தவங்களை இட்டு போயிடலான்னு இவனை இட்டுட்டு போயிடுவான். அவள் வரமாட்டா கூப்பிட்டா. அதனால சொல்லிட்டு இவனை மட்டும் அழைச்சிட்டு போயிடுவோம். ஒரு ஆதார் கார்டு நேம் சேஞ்ச் பண்ண கொடுத்தவங்க ப்ரௌசிங் சென்டருக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நேம் சேஞ்ச் ஆகி வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி இவங்க அப்ளை பண்ணாங்க. 10 நாள் பின்னாடி போய் நகராஜில் அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்கு உடனே கிடச்சிச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டர் தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போனப்போ அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ண சொன்னாங்க. சரின்னு போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணால் எனக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகியுமே வரலங்க. அதுக்கப்புறம் திரும்பி நகராஜில் போய் அப்ளை பண்ணி தான் அப்புறம் மாறிச்சு. இப்போ எதுக்கு இதெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்கோங்க. அதுக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், இங்கே தான் ட்ரெயின் வரும், இங்கே தான் டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரயில்வே ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா ட்ரெயினை வந்து தம்பியும் பாப்பாவும் நேரில் பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு நேரில் காமிக்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு டைம் சும்மா ரயில்வே ஸ்டேஷனையும் ட்ரெயினையும் நேரில் பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த தடவையும் ட்ரெயினை நேரில் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். வீட்டில் போர் அடிக்குது, பார்க்குன்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். சரி நம்ம போய் ட்ரெயின் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. நிலா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டா. அதனால தான் நிலா அழைச்சிட்டு வரல. இல்லைனாலும் வழக்கம் போல் வந்திருக்க தான் மாட்டா. நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் 3 பேர் தான் எங்கே இருந்தாலும் போயிட்டு வந்திருப்போம். போன தடவை ட்ரெயினை பார்க்கறதுக்காக வந்தப்போ செம காமெடி ஆயிடுச்சுங்க. இந்தமாரி வந்து உட்காந்து கிடந்தோம். ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு டைமிங் முன்னாடியே வந்துட்டோம். அதேமாதிரி தாங்க இந்த தடவையும் சீக்கிரமாக போயிட்டோம். ரொம்ப நேரமாக தம்பி காமிச்சிட்டே இருந்தான், பொம்மை தெரியுது பாருமா, பொம்மை தெரியுது பாருமான்னு. எங்கடா பொம்மை தெரியுது, நானும் நல்லா ஊற்று பார்த்து ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, இந்த பூ பாருங்க பொம்மை மாரி 2 கண்ணு மூக்கு தெரியுதுமா அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், இதை பார்த்தா பொம்மை மாரி தெரியுது, இதான் சொல்லியிருக்கான். ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாமலே இவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்புறமா தான் வந்ததுங்க இந்த ட்ரெயின். நாங்கள் போகிறப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த கடை கூட திறந்துருக்கல, ஸ்நாக்ஸ் கடை. இவன் வேற ஸ்நாக்ஸ் கேட்டு எழுதிட்டு இருக்கான். அப்புறமா தான் ஓப்பன் பண்ணாங்க. இவர் போய் நல்லா ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு, ஸ்நாக்ஸ் கூட வாங்கலை, ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்தாரு. பாருங்க ட்ரெயினை பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறான்னு. அப்படியே ஆஹான்னு பார்க்குறாரு தலைவர். நாங்கள் பார்த்தீங்கன்னா 10:45 வந்து இங்கே உட்காந்துங்க. மணி பாருங்க 12:20 இப்போ தான் வந்திருக்கு ட்ரெயின். அது வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்துருந்தோம். அந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு போனால் போகிறப்ப நின்றுக்கிட்டாங்க. கடையில் நின்று சமோசா வாங்கிட்டு தான் வந்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.